கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் மீண்டும் எரேமியாவின் புஸ்தகத்தின் தியானங்களை தொடர இருக்கின்றோம். இன்று நாம் கவனிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 3ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். அதில் 8ஆம் வசனத்தை உங்களோடு கூட நான் வாசித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன். இவ்வசனங்களிலே இஸ்ரவேல் என்பது யூத மக்களின் 10 கோத்திரங்கள் ஒன்றிணைந்த வடக்கு ராஜ்யத்தையும், யூதா என்பது மீதமுள்ள 2 கோத்திரங்கள், யூதா மற்றும் பென்யமின் என்ற 2 கோத்திரங்களை உள்ளடக்கிய யூதா என்ற தென் நாட்டையும் குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் அதாவது 10 கோத்திரத்தார் 2 இடங்களிலே விக்கிரக ஆராதனைகள் செய்து வந்தனர். ஒன்று தான் என்ற இடத்திலும் மற்றொன்று பெத்தேல் என்ற இடத்திலும். இந்த 2 இடங்கள் மட்டுமில்லாமல் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உயரமான சகல மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். வேசித்தனம் என்ற வார்த்தை இங்கே எதை குறிப்பதற்காக எரேமியா பயன்படுத்துகிறார் என்றால், இஸ்ரவேல் மக்கள் ஒன்றான மெய் தேவனாகிய யெகோவாவை மறந்து போனார்கள். அவர்தான் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தவர், அவரே ஆபிரகாமை அழைத்தவர், அவரே அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர், அவரே அவர்களை ஒரு தேசமாக கட்டினவர். அந்த ஒன்றான மெய் தேவனை அவர்கள் மறந்து விக்கிரக ஆராதனைகள் செய்ய ஆரம்பித்தனர். தங்களை சுற்றியுள்ள தேசங்கள் வணங்குகின்ற கடவுள்களை அவர்கள் வணங்க ஆராதித்தனர். இதுதான் வேசித்தனம் என்று எரேமியா அழைக்கின்றார். இது நிமித்தமாக தேவன் இஸ்ரவேலை சிட்சித்தார். ஆனால் அந்த 10 கோத்திரத்தார் தேவனால் தண்டிக்கப்படுவதை பார்த்தபோதும் கூட யூத மக்கள், அதாவது யூதாவின் மக்கள், பென்யமின் மற்றும் யூதா கோத்திரத்தினர் மனம் திரும்பாமல் அவர்களும் இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கி வந்த தெய்வங்களை வணங்க தொடங்கினர். அதைத்தான் தேவன் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். இதிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், பிறரின் பாவங்களை நாம் பின்பற்றக்கூடாது. நம்மை சுற்றியுள்ள மக்கள் அநேக தவறுகள் செய்யலாம், கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களை பார்த்து நாம் கெட்டுப்போய் விடக்கூடாது. நம்மை பார்த்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய பாவங்களை பார்த்து நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்று அநேக சபைகள், போதகர்கள் மற்றும் விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறரை நல்வழியிலே நடத்துவதை விட்டுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை தான் யூதாவின் மக்களுக்கு கொடுத்தார். நீங்களும் இஸ்ரவேலை போல பாவம் செய்ய வேண்டாம், மாறாக நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எவ்வாறு பிறரை பார்த்து பாவம் செய்கின்றோம், இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்கின்றோம், இல்லை என்றால் கடவுளுக்கு விரோதமாக செல்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நாம் அவர்களைப் போல் வாழாமல் அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கிருபையை தேவன் நமக்கு அளிக்குமாறு அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.